ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரோட்டோரங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகளில் இட்லி தோசைக்கு வச்சு கொடுக்கக்கூடிய தண்ணி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க. எத்தனை இட்லி சாப்பிட்டோம்னே தெரியாது, அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே பெரிய சைஸில் நல்லா பழுத்த தக்காளியை ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் காரத்துக்காக 5 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பல் பூண்டு, அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு 5 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா, அரை டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ குருமா தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் கல்பாசி, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலையை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் இது கூட ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போயிட்டு சாஃப்டாகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி கண்ணாடி பக்குவத்துக்கு வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு குழையிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு குழைவாக வந்திருக்கு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை முழுமையாக போனதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா விழுத சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லா பொருளையும் பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அதனால் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வேக வைக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. பாருங்கள், மசாலா வெந்து அதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த குருமா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், அதனால் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இதையே நீங்கள் கடாயில் செய்கிறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு செஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கரில் செய்கிறதுனால இதை நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு குக்கரை மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கிறேன். குருமா நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கன்சிஸ்டன்சியும் பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணியாக தான் இருக்குது. இதுதான் சரியான பக்குவம். இப்போ இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நல்லா சுட சுட இட்லி தோசையோடு சர்வ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ரோட்டு கடை ஸ்டைல் இட்லி குருமா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.